Hello cuties. Last week some students tell me that I couldn't understand your words ma'am. So I am going to teach you the lesson again to you. So last week நம்ம என்ன பார்த்தோம், how the state government works அப்படிங்கிற லெசனை பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன சொன்னோம், மாநில அரசு இல்லைங்களா. ஸோ மாநில அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இந்த லெசன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we are going to learn about learning objectives. Learning objectivesனா என்னது, in this lesson we are going to learn what are the things. So first point is the state executive. State executive னா என்னது, இந்த மாநிலத்தோட நிர்வாகத்தன்மை சரிங்களா. நெக்ஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னர்னால் யார், ஆளுநர் சரிங்களா. ஆளுநரோட பவர் என்ன அண்ட் அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அவருடைய செயல்பாடுகள் என்னென்ன. நெக்ஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர்னால் யார், முதல்வர் சரிங்களா. முதல்வருக்கு என்ன பவர் இருக்குது அண்ட் அவரால் என்னென்ன செயல்பாடுகள் செய்ய முடியும். நெக்ஸ்ட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேட் ஜுடிஷியரி. ஸோ நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுது, அதோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see an introduction. There are two sets of government in our country. ஸோ நம்ம கண்ட்ரியில் எத்தனை செட் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, டூ செட் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. வாட் இஸ் தட், த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் சரிங்களா. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு, இதுதான் ரெண்டு கவர்மெண்ட் சரிங்களா. தெர் ஆர் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியில் மொத்தம் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. மாநில அரசுகள் எத்தனை இருக்குது, மொத்தம் 28 மாநிலம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அரசு இருக்குது சரிங்களா. ஸோ எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ கவர்மெண்ட் டு ரன் இட்ஸ் ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு மாநிலங்களும் தன்னுடைய சொந்த நிர்வாகத்தில் ஒவ்வொரு மாநிலங்களும் செயல்படுது சரிங்களா. த ஸ்டேட்ஸ் ஹாவ் தேர் ஓன் எக்ஸிக்யூட்டிவ். அதே மாதிரி நிர்வாகங்கள் தனித்தனியாக இருக்குது. லெஜிஸ்லேச்சர் சட்டப்பேரவை இருக்குது, சட்டப்பேரவை இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரின்னு என்ன சொன்னோம், நீதித்துறை சரிங்களா. த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த. ஸோ இந்த நிர்வாகத்தில் யாரெல்லாம் தலையிடுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் இருப்பாங்க அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர். ஸோ கவர்னர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் யார், அமைச்சர்கள் சரிங்களா. ஸோ அமைச்சர்கள் எல்லாரும் இருப்பாங்க, ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர். இதுக்கெல்லாம் ஹெட் வந்து யார், சீஃப் மினிஸ்டர்னால் யார் சொன்னோம், முதல்வர் சரிங்களா. ஸோ நம்ம மாநிலத்தோட ஆளுநர் யார், இப்போது பன்வாரிலால் புரோஹித். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, ரோசையா இருந்தார் சரிங்களா. ஸோ அதே மாதிரி முதல்வர் இப்போ இருக்க முதல்வர் யார், எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ சீஃப் மினிஸ்டர் தான் இது எல்லாத்துக்கும் ஹெட்டு. ஸோ நம்ம மாநிலத்தோட ஹெட்டு வந்து யார், சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி இல்லையா. அவர் தானே எல்லா முடிவுகளும் எடுக்கிறாரு. ஸோ த கவர்னர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ சட்டப்பேரவையில் கவர்னர் தான் ஒரு முக்கியமான டாபிக் இஸ் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த மாநிலங்களோட நிர்வாகம் எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவர்னர் பற்றி தான் சரிங்களா. த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த கவர்னர் ஆஸ் அ ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் இன் இந்தியா. கான்ஸ்டியூஷன் என்னது, அரசியலமைப்பு சரிங்களா. இந்த அரசியலமைப்பு வந்து கவர்னர் போஸ்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து செய்கிறாங்க சரிங்களா. ஆஸ் த ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ கவர்னர் வந்து இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவர் வந்து ஒரு ஹெட் இல்லையா. ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் ஹெட்டு மாதிரி கவர்னர் இருக்கார். ஸோ ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுவார். ஹீ இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் எ ஸ்டேட். ஸோ அரசியலமைப்போட ஹெட் வந்து யார், கவர்னர் தான் சரிங்களா. ஸோ த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 5 years. கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட அந்த நாட்கள் எவ்வளோ அப்படின்னா, ஸோ வேலை நாட்கள் எவ்வளோ அப்படின்னா அவருக்கு வந்து 5 years தான் சரிங்களா. 5 years தான் அவரால் அந்த பதவி காலம் எவ்வளோ நாள், 5 years சரிங்களா. பட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் ஃபுல் டேர்ம். ஸோ அவரோட அந்த 5 years முடியறதுக்குள்ளே த பிரசிடெண்ட் கேன் டிஸ்மிஸ் ஹிம் ஃப்ரம் ஆஃபீஸ். இப்போ அவர் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, இந்த பதவியிலேருந்து அவரை நீக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக
பிரசிடெண்ட்டுக்கு அந்த என்ன இருக்குது, அந்த தகுதி இருக்குது. சரிங்களா? ஸோ இவரை நீக்கலாம் அப்படிங்கிற உரிமை அவருக்கு இருக்குது. த கவர்னர் மே ஆல்சோ ரிசைன் ஆன் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி கவர்னரும் வந்து தனக்கு இந்த பதவியில் விருப்பம் இல்லை அப்படின்னா அதை வந்து ரிசைன் பண்ணுற இதுவும் அவருக்கு இருக்குது. சரிங்களா? ரிசைன் பண்ணுற ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் மே பி எக்ஸ்டெண்டட் அண்ட் ஹீ மே பி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் ஸ்டேட். அவரோட அந்த பதவிக்காலம் 5 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 5 வருஷம் வந்து யாரும் வரல அந்த பதவிக்கு அப்படின்னா அது வந்து நீள்றதுக்கு, அந்த பதவிக்காலம் நீட்சியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் அதை வந்து அவரை வந்து வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றுற வாய்ப்பும் இருக்குது அப்படின்றாங்க. However, the state government cannot remove the governor from his post. ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாநில அரசு இருக்கு இல்லையா, முதல்வருக்கு அவரை நீக்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட் இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா? டு பி த கவர்னர் எ பர்சன் மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒரு கவர்னராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவர் இந்திய சிட்டிசனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 years ஆஃப் ஏஜ். அவர் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அவர் வந்து 35 வயசை கடந்து இருக்கணும். அப்போ தான் அவருக்கு கவர்னர் ஆகக்கூடிய தகுதி இருக்குது. அண்ட் ஹீ கேனாட் பி எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சட்டமன்றத்தில் உறுப்பினராகவோ இல்லை சட்டப்பேரவையில் உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அதே மாதிரி அவரோட சொந்த லாபத்துக்காக எந்த ஒரு ஆஃபீஸையும் அவரால் என்ன பண்ண முடியாது, கைப்பற்ற முடியாது அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ while appointing the governor, the president acts as per the advice of the union cabinet. சரிங்களா? அவர் என்ன இப்போ கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அப்பாயிண்ட் பண்ணும்போது பிரசிடெண்ட் வந்து யூனியன் கேபினட்டோட அட்வைஸில் தான் வந்து செயல்படணும். சரிங்களா? the state government is also consulted when the appointment is to be made. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ எப்போ அப்பாயின்மெண்ட்டை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கன்சல்டேஷன் பண்ணலாம். ஜென்ரலி a person is not appointed governor in his own state. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து அவரோட சொந்த மாநிலத்தில் அவரால் வந்து என்ன பண்ண முடியாது, கவர்னராக பதவி வகிக்க முடியாது. வேறு ஒரு மாநிலத்தில் வேணால் இருக்கலாம், பட் ஆனால் அவரோட மாநிலத்திலேயே அவரால் பதவியை வகிக்க முடியாது அப்படின்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அவரோட பவர்ஸ் என்ன அண்ட் அவரோட செயல்பாடுகள் என்னென்ன. த கவர்னர் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் இன் அ ஸ்டேட். கவர்னர் தான் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? ஸோ வேறு ஒருத்தனால் நியமிக்கப்பட்ட ஒரு நிர்வாகி. சரிங்களா? ஸோ ஆல் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் vested upon him and decisions are taken in his name. ஸோ அதே மாதிரி எல்லா டெசிஷன்ஸும் வந்து இவரோட மேற்பார்வையில் தான் இருக்கும், இவரோட நேமால் தான் அது செய்யப்படும். பட் ஆனால் அவரோட டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் ஹிஸ் நேம். அதே மாதிரி இவரோட நேம் வச்சு தான், கவர்னரை வச்சு தான் எல்லா டெசிஷன்ஸும் எடுப்பாங்க, முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. ஹி அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டரையும் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். சரிங்களா? அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் வந்து நியமிக்கிறது யார் அப்படின்னா கவர்னர் தான். ஹி மேக்ஸ் சம் இம்பார்ட்டண்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முக்கியமான ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் செய்யலாம். such as the Advocate General, Chairman and members of the State Public Service Commission and others. ஸோ Advocate General, ஸோ நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ நீதிபதியை நியமிக்கலாம். அண்டு சேர்மனை நியமிக்கலாம். அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ மாநிலங்களில் இப்போது அந்த டிஎன்பிஎஸ்சி சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்வீஸ் கமிஷனுக்கான ஹெட்டை வந்து இவர் நியமிக்கலாம். அண்ட் அதர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். The President imposes emergency in a state under Article 356 on the basis of the report of the Governor. ஸோ இந்த President வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்டில் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து என்னது சுனாமி பேரலைகள்லாம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேரழிவுகள் வரும்போது ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா
ஆர்டிக்கல் 356ஓட பேசிஸில் கவர்னர் வந்து அதற்கான முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பிரசிடெண்ட் வந்து கவர்னரை இம்போஸ் பண்ணி கவர்னரை அந்த முடிவை எடுக்க சொல்லுவாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? த கவர்னர் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் த சான்சலர் ஆஃப் த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். அவர் வந்து ஒரு அதிபராகவும் செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹீ சம்மன்ஸ் அண்ட் ப்ரொராக்யூஸ் த sessions of the state legislature and he can dissolve the legislative assembly. ஸோ இவருக்கு என்ன இருக்குது அப்படி இவரோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு அழைப்பானை வழங்கலாம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸோ இந்த மாநிலத்தோட சட்டப்பேரவையில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அழைப்பு கொடுக்கலாம். அது அப்படி இல்லை அப்படின்னா அந்த கூட்டத்தை தள்ளி வைக்கிறதுக்கும் இவருக்கு உரிமை இருக்குது. அண்ட் ஹீ கேன் டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே மாதிரி அது சட்டப்பேரவை கலைக்கிறதுக்கும் இவருக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? Money bills can be introduced in the state legislative assembly only with the approval of the governor. அதே மாதிரி மணி பில்ஸ் ஏதாவது, ஸோ இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கூட ரீசண்டாக அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணார் இல்லையா, இந்த மாதிரி மணி பில்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கவர்னர் அப்ரூவல் கண்டிப்பாக தேவை. த கவர்னர் மே ப்ரொமல்கேட் ஆர்டினன்சஸ். ஸோ கவர்னர் வந்து இந்த சட்டப்பேரவையில் கட்டளையிடுவார். அண்ட் போத் த ஹவுசஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் வென் தேர் ஆர் 2 houses ஆர் நாட் இன் செஷன். இப்போது 2 சட்டப்பேரவை இருக்குது, சட்டமன்றம் இருக்குது. இந்த 2 ஹவுசஸ்லேயும் யாரும் இல்லாத சமயத்தில் வந்து இவர் வந்து இவர் வந்து என்ன முடிவெடுக்கணுமோ அப்படிங்கிறத கட்டளையிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? த கவர்னர் மே நாமினேட் 1 member ஃப்ரம் த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி. ஸோ கவர்னர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, ஸோ ஆங்கிலோ இண்டியான்னு என்னது, இது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இப்போ நம்ம இதில் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து யாரோ ஒருத்தரை நியமிக்கலாம். இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஃப் தெர் ஆர் ஆங்கிலோ இண்டியன் பீப்புள் இன் அ ஸ்டேட். ஸோ நம்மளோட கண்ட்ரியில் ஆங்கிலோ இண்டியன்ஸ் யாராவது பீப்புள்ஸ் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைமையாக இந்த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியை உருவாக்கலாம். கவர்னருக்கு அதுக்கு நாமினேட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? and when they are not duly represented in the state legislature. இதை வந்து அவர் முறையாக அவங்கக்கிட்ட கவர்னர்கிட்ட வந்து பேசலினாலும் இவருக்கு அதை வந்து நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. He may also nominate 1/6 members of the legislature council from among persons who are experts in the field of science, literature, arts, social service and cooperative movement. ஸோ 6 உறுப்பினர்களில் யாரோ ஒருத்தரை நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்குது, கவர்னருக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த உறுப்பினர் அவங்க வந்து எதில் இருக்கலாம், அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். எதில் அப்படின்னா சயின்ஸில் இருக்கலாம், ஆர்ட்டில் இருக்கலாம், லிட்ரேச்சரில் படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை இலக்கியத்தில் இருக்கலாம், சோஷியல் சர்வீஸ் அண்டு கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் சமூக சேவை செய்கிறது, இல்லை வேறு ஏதாவது கோஆப்ரேட்டிவ் மொமெண்ட்டில் இப்போ வந்து உப்பு சத்தியாகிரகம்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மொமெண்ட்டில் வந்து அவங்க பங்கேற்றிருக்கலாம். அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அவரை நியமிக்கிறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குது, கவர்னருக்கு இருக்குது. So the annual budget of the state government is laid before the legislature with the approval of the governor. ஸோ ஆண்டுக்கான அந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தாக்கல் பண்ணும்போது இஸ் லேட் பிஃபோர் த லெஜிஸ்லேச்சர். ஸோ அது சட்டப்பேரவையில் தான் அது கொடுப்பாங்க. அப்ரூவல் ஆஃப் த கவர்னரோட அப்ரூவலில் தான் அதை கொடுப்பாங்க. த கவர்னர் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட் டு ஆல் த பில்ஸ் பாஸ்ட் இன் த லெஜிஸ்லேச்சர் இன்க்ளூடிங் மணி பில்ஸ். கவர்னர் வந்து எல்லாத்துக்கும் வந்து அழுத்தம் கொடுக்கலாம். பில்ஸ் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மணி பில்ஸு இல்லை வேறு ஏதாவது பில்ஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் சட்டப்பேரவையில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு அழுத்தம் வந்து அவர் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதை பண்ணுனா தான் வந்து நாட்டில் வந்து மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு விபத்துகள் நடக்காமல் இருக்கலாம், விபரீதங்கள் நடக்காமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்றோம். சரிங்களா? த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட் த டிஸ்போசல் ஆஃப் த கவர்னர். இப்போ வந்து
இப்போது வந்து அவர் இல்லாத சமயத்தில், கவர்னர் இல்லாத சமயத்தில் ஏதோ நம்மளுக்கு தற்செயலாக நிதி தேவைப்படுது அப்படின்னா அதையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கவர்னரோட பவர்ஸ். ஸோ டுடே திஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பொசிஷன் ஆஃப் த கவர்னர் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், பாய்.